15 நாள் 20 நாள். ஸ்டெப் நம்பர் 1 என்னது? 3க்கு எல்சிஎம் 15 12 20 எல்சிஎம் என்ன? 60. ஸ்டெப் நம்பர் 1 60 பைக்கா. ஸ்டெப் நம்பர் 2 ஏ அப்படிங்கிறவர் 60 பைக்க 12 நாள்ல பண்றாரு. அப்ப எத்தனை பைக் ஒரு நாளைக்கு? 5 பைக் பெர் டே. பி அதே 60 பைக்க 15 நாள், அப்ப 4 பைக் பெர் டே. சி அதே 60 பைக்க 20 நாள், 3 பைக் பெர் டே. சரிங்களா? இப்ப என்ன கேக்குறாங்க? 3 பேரும் சேர்ந்து வேலை செய்ய துவங்கினர். 5 4 3 பேரும் சேர்ந்து எத்தனை பைக் பண்ணுவாங்க? 5 4 9 + 12 பைக். 3 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. எத்தனை நாள் வேலை பாக்குறாங்க? ஆனால் சி வந்து 2 நாள்களில் வேலையை விட்டு விடுகிறார். அப்ப 2 நாள் தான் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. 24 பைக் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 60 பைக். 24 பைக் முடிஞ்சா மொத்தம் எவ்வளவு இருக்கு மிச்சம்? 36 பைக். இதுல சி வந்து வேலையை விட்டு போயிட்டாரு. அப்ப மிச்சம் யார் யார் இருப்பாங்க? ஏ பிளஸ் பி. ஏயும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? ஏ பி பாருங்க. 5 + 4 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 9 பண்ணுவாங்க. 36 பைக் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? 36 / 9 4. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின்ல மீதமுள்ள வேலைன்னு கேட்டிருக்காங்களா? அதனால 4 கரெக்ட். ஒருவேளை கொஸ்டின்ல மொத்த வேலைன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டையும் சேர்க்கணும். இந்த கொஸ்டின் வந்து மீதமுள்ளன்ற வார்த்தை தெளிவா இருக்கா? ரிமைனிங்ன்ற வார்த்தை இருக்கு. இப்ப ஏதாவது ரிமைனிங் இல்லாம டோட்டல்ன்ற வார்த்தை இருந்தா இந்த 4 கூட முன்னாடி செஞ்ச 2 நாள் இருக்குல்ல, அதே சேர்த்து இந்த 6 வந்துருக்கு ஆன்சர். ஒருவேளை டோட்டல் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த 6 அடுத்த எக்ஸாம்ல கூட கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் இப்ப 4 தான் கரெக்ட்.